இவர்கள்தான் என் பெற்றோர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். அடடே, கேசவ சோமியாஜிகளா? அப்பா, தங்களுக்கு இவரை தெரியுமா? இவரை எனக்கு நன்றாக தெரியுமே. மன்னிக்க வேண்டும், நான் தங்களை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. பரவாயில்லை. கூரேசா, இவர் எப்பேற்பட்ட சிரேஷ்டர் தெரியுமா? கரணை என்ற ஊரில் பதுமராஜன் என்ற செல்வந்தர் ஒரு பெரிய யாகம் நடத்தினாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம் அப்பா. அங்கு யாகத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் இவர்தான். என்ன சோமயாஜி சுவாமிகளே, நான் சொல்வது சரிதானே? ஆமாம், சரிதான். தாங்கள் அங்கு வந்திருந்தீர்களா? தங்களை பார்த்த ஞாபகம் இல்லையே. இருக்காது. ஏனென்றால் மற்ற பல பிரகஸ்பதிகளைப் போன்று பாதி மந்திரங்களை சொல்லாமல் விழுங்கியும் சுற்றுமுற்றும் இருப்பவர்களை அவ்வப்போது பார்த்து கொண்டும் வாருங்கள் சௌக்கியமா என்று தலையசைப்பாலும் சிரிப்பாலும் கேட்டுக்கொண்டாயிருந்தீர்கள் நீங்கள். யாகத்தில்தான் தங்களுக்கு எத்தனை சிரத்தை, தங்களின் மந்திர உச்சாடனங்கள் தான் எவ்வளவு ஸ்பஷ்டம். சற்று அதிகமாகவே என்னை நீங்கள் சிலாகிக்கிறீர்கள். இல்லை இல்லை குரேசா, அப்பா, யாகம் முடிந்ததும் என் நண்பர் பதுமராஜன் பொன்னும் பொருளுமாய் இவருக்கு கொடுத்ததை என்ன செய்தார் தெரியுமா? சிறு பகுதியை மட்டும் தான் வைத்துக் கொண்டு மீதமிருந்த அத்தனையையும் அந்த ஊர் கோயிலுக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட புதிய வஸ்திரங்களையும் அங்குள்ள ஏழைகளுக்கு தானமாக தந்துவிட்டார். செல்வந்தர்கள் படாடோபத்திற்கும் புகழுக்கும் செய்வதை இவர் காதும் காதும் வைத்தார் போல் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் முழு மனதோடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாதப்பா. அப்பா, இவர்தான் இவருடைய மகன். ஓ, மன்னிக்க வேண்டும். இதுவரை நான் தங்களின் திருநாமத்தை தெரிந்து கொள்ளவில்லை. தங்களின் திருநாமத்தை சொல்ல வேண்டும். ராமானுஜன். அப்பா, இவரும் இவருடைய தகப்பனார் போல்தான். கருணையில் சற்றும் குறைந்தவர் அல்ல. அப்படியா? ஆமாம் அப்பா. அன்னதானம் நடக்கும் இடத்தில் ஒரு குழந்தையின் மீது இவர் காட்டிய பரிவால் தான் இவர்கள் நம் எதிர்பாராத விருந்தினர்கள் ஆனார்கள். மிக்க மகிழ்ச்சி. இதை நான் மேம்போக்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நானும் தான் அப்பா. இவரை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் மீது ஒரு மரியாதையும் ஈர்ப்பும் ஏற்பட்டு விட்டது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஸ்ரீபெரும்புதூருக்கு வர வேண்டும்.